ஒரு விஷயம் சொன்னீங்க, அது சத்தியமா எனக்கு தெரியாது. ஸ்பான்டேனியஸா நீங்க சொன்னதுதான். கருப்புல நடிச்சிருக்கீங்க நீங்க. ஆமா. அது இதுக்கு முன்னாடி ஒரு படத்துக்கு கூப்பிட்டு என் டேட் இல்லை, நம்ம அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, டேட் இல்லை, மிஸ் ஆச்சு. மிஸ் ஆனோன்னு அந்த படத்தில் இவன் நடித்தான். நான் பண்ண வேண்டிய கேரக்டர் இவன் பண்ணான். சூர்யா சார் கூட திரிஷா மேடம் கூட எனக்கு சீன் இருக்குது, ஆனால் டைலாக் கிடையாது. எனக்கு சீன் இருக்குன்னா எனக்கு ஒரு உதறு ரீடேக் போனால் என்ன ஆகும், நமக்குள்ள ஒரு பயம். நான் வந்து எல்னி கடைக்காரனா பண்ணியிருக்காங்கல்ல, கட்டம் போட்டு லுங்கி அவங்களே கொடுத்தாங்க, கோடு போட்ட சட்டை கொடுத்துட்டாங்க, ஒரு டவலை கொடுத்துட்டாங்க. முல்லை என்ன கூப்பிட்டா பண்ணாரு, கூப்பிட்டு வந்து நான் இந்த மாதிரி வந்து நிற்கிறேன் கோர்ட்டில். அவர் பார்க்குறாரு, என்னண்ணே அப்படின்னாரு. என்ன சார், நம்ம பசங்களா சரிங்க வாடா. ஏண்டா எல்னி கடைக்காரன்னா அந்த கட்டம் போட்ட லுங்கி கோடு போட்ட சட்டத்தை வேற எதுவும் எல்னி கடைக்காரன் வேற எதுவும் போட மாட்டாங்க. நம்ம மாற்றி நீங்கள் வாங்கினா நீங்கள் ஊர்லேருந்து வரும்போது இப்படியா வருவீங்க. அவர் கேட்ட லாஜிக் இருக்குல்ல. பெரிய ஆர்டிஸ்டுக்கு இந்த விஷயத்தை நான் வெளியே சொல்ல, ஆனால் நடக்குது. இப்போ நீங்கள் இப்போ கையை இப்படி வச்சுக்கிறீங்க, இப்போ நான் வேணான்னு சொன்னேன், என்ன இப்போ இதனால் வச்சா உங்களுக்கு என்ன, இல்லை வேணாம் வச்சா என்ன இப்படி தானே வரும். அந்த இது அதுக்கு ஒரு ரீசன் சொன்னார் பாருங்க, கையெடுத்துட்டாரு. என்ன ஒன்றுன்னா எங்களுக்கு ஒரே ஒரு பயம் இருக்கும், எந்த படம் நடிச்சு எடிட்டிங்கில் போட்டு. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF. Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உண்மையாவே நிகழ்ச்சி நிறைவாக வந்தாச்சு. பாட்டு இதுக்கு அப்புறம் தான். பட் இருந்தாலும் ஒரு விஷயம் சொன்னீங்க, அது சத்தியமா எனக்கு தெரியாது. ஸ்பான்டேனியஸா நீங்க சொன்னதுதான். கருப்புல நடிச்சிருக்கீங்கன்னு நீங்க சொன்னீங்க. ஸோ அந்த அனுபவம் பத்தி பேசலாமா? தாராளமா பேசலாம். எப்படி வந்தது ஆர்ஜே? ஏன்னா ஆர்ஜே பாலாஜி அவர்களும் அந்த டேலண்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ற ஒரு ஆள். ஸோ அதனால நான் அதை கேட்டேன். அது இதுக்கு முன்னாடி ஒரு படத்துக்கு கூப்பிட்டு என் டேட் இல்லை, நம்ம அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, டேட் இல்லை, மிஸ் ஆச்சு. மிஸ் ஆனோன்னு அந்த படத்தில் இவன் நடித்தான். நான் பண்ண வேண்டிய கேரக்டர் இவன் பண்ணான். என்ன அது வந்து படம் முந்தானே முடிச்சியா? வீட்டில் விசேஷம். வீட்டில் விசேஷம் அந்த படத்தில் தான். ஆமாம், அந்த படத்தில் சத்யராஜ் சார் ரயில்வே ஸ்டேஷன் நல்ல மேட்ரு அது. அதில் எனக்கு அறிமுகம். ஆக்சுவலாக இவன் பண்ண வேண்டிய படம், அந்த படம் பண்ணல. அதனால் அடுத்த படத்தில் இவனுக்கு ஒரு கேரக்டர் அதில் கொடுத்து எனக்கும் ஒரு கேரக்டர் கொடுத்து கருப்புல. ஆமாம் கருப்புல. அது என்னன்னா நீங்கள் சொன்னது தான், அவருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, இது பண்ணால் இந்த கேரக்டர் நல்லா இருக்கும், இவர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு படத்தில் மிஸ்ஸிங்கு. அப்போ அவருக்கு என் மேலே கோவம் வரணும்ல, ஏன்டா நீ எவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா டேட்டு காட்டி இல்லைன்ற கோவம். அது அவர் மைண்ட்லேயே வச்சுக்கல. இவன் எப்படி இருந்தாலும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு வச்சிட்டாரு. சொல்கிறாரு, கூப்பிட்றாரு, போகிறேன். அன்றைக்கி அவர் ஆஃபீஸில் அசோசியேட் தான் இருந்தார், உட்காந்தாரு. உங்கள் கேரக்டர் தான், நாங்கள் எப்போ ஃபுல் கதையை கேட்க மாட்டோம், நம்ம ஏன்னா நாளைக்கு எதனா லீக் அவுட் ஆச்சுன்னா நம்ம சொல்லிட்டோன்றவாங்க, பயம் எனக்கு. அதனால என் கேரக்டர் இதுதான் அப்படின்னாங்க. கேட்கும்போது கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மையில் படம் பார்க்கும்போது தெரியும் பாருங்கள். பேசினாரு, இதுதான் அதான் சரின்ட்டேன். கோயம்புத்தூர் ஷூட்டிங் போகிறேன். ஒரு 1000-2000 பேர் கூட்டம். நமக்கு தனி ஃப்ரேம் தான், அது வேறு விஷயம். என்ன வணங்கண்ணா வானே அப்படின்றார். நல்லா யோசிச்சு பாருங்கள், 1000 பேர் இருக்க வா அண்ணன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வாங்க ஓகே உட்காருங்க அப்படின்னு வானே. ஒரு பெருமிதமாக இருந்தது. ஏன்னா அது வாங்க அண்ணன் கொடுத்தா கூட ஒரு மாதிரி இருக்கும். ஆமாம், வானேன்றது உரிமை இல்லை, வாங்கன்னா கூட அது எல்லா ஆர்டிஸ்டும் ஒரு கேப், ஒரு ரெஸ்பெக்ட். இல்லை வானான்னு சொன்னாதான் பிரச்சனை. ஆனால் அது வானேன்னாரு அன்பா அண்ணன். என்னன்னா அவருக்கு ஒரு 10-20 அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் டைரக்டர், சுற்றி ஆள் இருக்காங்க, 1000 பேர் இருக்காங்க, கேமரா, இவ்வளோ பேர் மத்தியில் அவர் எனக்கு அண்ணன் சொல்லி கூப்பிடணும் அவசியம். அந்த இடத்துல தான் நினச்சேன், வளர்ந்தாலும் இவங்க ஏன் இன்னும் மக்கள் மனசில் ஸ்டாண்டர்டாக இருக்காங்க, எல்லாருக்கிட்டையும் ஏன் நல்ல பேர் இருக்குன்னா, 1000 பேருக்காக உன்னை நான் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னா. ரெண்டாவது, அவர் ஷூட்டிங்கில் ஒரு கரெக்ஷன் சொல்கிறாரு, ஒரு தப்பு நடக்குதுன்னா கோபம் வரும்ல. அப்பா நீ பண்ணது போதுண்டாப்பா, நீ வாப்பா, வேற ஆள் நிற்க வச்சுக்கலாம், ஏய் போ சிரிச்சுட்டு பேசுவார். நோ கடிச்சு 100 பேருக்காந்து நீ எல்லாம் ஏன்டா நடிக்க வந்த. க்ரௌடில் ஒருத்தர் தப்பு பண்ணால் கூட ஜாலியாக பேசுவோம். எனக்கு அந்த ஷூட்டிங் வேறு மாதிரி தெரியுது பார்க்கும்போது. என்னடா 1000 பேருக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகணும். ரொம்ப ஜாலியாக பேசி கோயம்புத்தூரில் ஷூட் முடிஞ்சது. அப்புறம் சென்னையில் மீதி ஷூட்னார். என்னுடைய ரோல் மட்டும் எனக்கு ஃபுல் கதை எனக்கு தெரிய வாய்ப்பில்லை. சூர்யா சார் கூட திரிஷா மேடம் கூட எனக்கு சீன் இருக்குது, ஆனால் டைலாக் கிடையாது. எனக்கு சீன் இருக்குன்னா எனக்கு ஒரு உதறல். அவங்க கூட எப்படி டைலாக் அவங்களோட ரீடேக் போல. அது எத்தனை வருஷம் வீட்டில் இருந்தாலுமே அது ஒரு மாதிரி பதட்டம் இருக்கு. ரீடேக் நம்மளால வந்துடக்கூடாதுன்னு இருக்காங்க. ரீடேக் டைலாக்கு மட்டுமே வராது. நீங்கள் ஏன் இங்கே பார்க்கல, நீங்கள் ஏன் வந்து அப்போ அவங்க டைலாக் பேசுகிறப்பறம் நான் பேசணும், நீங்கள் பேசினப்பறம் வச்சுங்களேன்,
நீங்கள் பேச உன்னித்து கவனிக்கக்கூடாது. என் டைலாக் என்ன மைண்டில் ஒன்று கேரக்டர் உள்ள ஓடிட்டு அப்படி பண்ணாலும் தெரிஞ்சிடும் மூஞ்சில். நீங்கள் பேசணும். அப்போ இதெல்லாம் ஓடல. இவங்களோடையா ரீடேக் போனால் என்ன ஆகும்? நமக்குள்ள ஒரு பயம். வாங்கன்றாங்க. அவங்க 2 பேரும் அடுத்தது கூப்பிட்றாங்க. பார்த்தா அவங்க ஏறி போகிற சீன், நம்ம நிற்கிற சீன். அப்பா தப்பிச்சோண்டா அப்படி வாக் போவாங்க. அவர் வாக்கு வருவார். நம்ம அங்கே நிற்போம். அவங்க சீனில் நிற்கிறதே பெரிய விஷயம். டைலாக் கொடுத்து வம்பாக இருக்குமோன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க போன பிறகு டைலாக் எனக்கு அங்கே ரைட்டா அப்பா தப்பிச்சோம். அது பண்ணேன். அந்த படத்தில் மறக்க முடியாத படம் வந்துன்னா பாருங்க, இது இருக்குல்ல, இதை நான் படம் வரும்போது இந்த கீரில் என்னன்னா, அந்த படத்தில் ஒரு தூணை நான் உடைப்பேன். படத்தில் ஒரு முக்கியமான சீன். அது தூணை உடைப்பேன். போட்டு கூப்பிட்டு வச்சு, இதுதான் ஸ்டண்ட் மாஸ்டர் வந்தார், பெரிய மாஸ்டர் வந்தார். நான் பண்ணுறீங்க இதை வச்சுட்டு இங்கே அடிக்கிறீங்க, அப்படி வச்சுட்டு பக்கத்தில் ஒன்று வச்சு ஸ்பாஞ்சு வச்சு அடிக்க சொல்கிறார். கரெக்டாக இங்கே எய்ம் பண்ணுங்க, ஃபோர்ஸ் ஆடிங்க, ரைட் ஓகே. இதை தான் இந்த தூணில் அடிக்க போகிறீங்க அப்படின்னாங்க. என்னென்னா தூணில் இந்த இடத்துல நாங்கள் டம்மி வச்சுருக்கோம் அப்படின்ட்டாங்க. ஓகே ரைட், டம்மி வச்சுருக்காங்க. நேராக போனேன், பண்ணார். இது பக்கத்தில் குத்திட்டு கை வெளியே வரணும், அசிஸ்டன்ட் நிற்கக்கூடாதுன்றாங்க. அவங்க அசிஸ்டன்ட் நேராக வராங்க. நான் கையை எப்படி வைனா, இது ஒரே மட்டமாக இருக்கணும்னு நமக்கு தெரியாது. அவங்க எல்லாத்தையும் இல்லைண்ணே இப்படி கை வச்சு பார்க்குறாங்க. இன்னும் கொஞ்சம் இந்த விரல உள்ளே இருக்கணும், இல்லை எல்லாம் பண்ணிட்டாங்க. மாஸ்டர் வந்து கையை பிடிச்சாரு. டைட் பண்ணு, இன்னும் டைட் பண்ணுங்க. இங்கே பிடிக்கும் போது பல்ஸ் தெரியுதுங்க எவ்வளோ டைட் பண்ணுறேன்ட்டு. இன்னும் பண்ணலாம், நீங்கள் இன்னும் பண்ணலாம். இந்த டைட் தான் வச்சு அடிக்கணுன்ட்டு. ஓகே அப்படின்ட்டேன். நேராக வச்சுட்டு சீன் கேமரா இங்கேருந்து ஜிம்மி இப்படி வரும், நான் அடிக்கணும் சேம் டைமில். ஒரு தடவை இது மானிட்டர் போகலாமா? ஓகே வருது, பக்கத்தில் போயிட்டேன். ஓகே ரெண்டாவது டேக் போடலாமா? ஓகே டேக். பாகுபலின்னு அடிக்கணும், பாகுபலின்னு போட்டு அடிச்சிட்டேன். கேமரா வந்துச்சு, அடிச்சிட்டேன். மானிட்டருங்க நீ ஏங்க அடிச்சிங்க, இருந்தது ஒரு தூண் ரெடி பண்ணி வச்சிங்க. திருப்பி செய்ய முடியாது, 3 நாள் முன்னாடி செஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம ஐயோ இன்னும் இரு பார்க்கலான்னு போய் மானிட்டரை பார்க்குறாங்க. செம்மையாக வந்துருக்கு, அப்படியே பறகுது, பிளாஸ்ட் ஆகுது, நல்லா இருக்குன்ட்டாரு. உங்களுக்கு எதுனா ஆச்சா? மாஸ்டர் வந்து கேட்டார், டாக்டர் கைக்கு எதுனா? ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு. நமக்கு ரத்தம் ஊற்றுது, சொன்னா மான மரியாதை போயிட்டு வேணா அப்படியே கவருமா மத்தி அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அப்புறம் அப்படி கப்ப மேக் பண்ணானே, கொஞ்சம் இது இருந்தால் போட்டு விட்டு சீக்கிரம் போட்டு சரிண்ணா நீங்கள் கேரவன் போனேன். சீனுக்கு கேரவன் போயிட்டேன். திருப்பி ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு வராங்க, கூப்பிட்டாங்க சார்னு. சரி வேறு எது ரெடியாக இருக்கும். இப்போ இந்த தூணை உடைக்கிறீங்கன்றாங்க. எதுன்னு இந்த முதலே ஒத்துக்கலாமோ? ஒன்றும் இல்லைன்ட்டேன்னு. ரெண்டாவது தூணு அதே மாதிரி, அதாவது ஸ்ட்ரெயிட்டாக இருந்தது. பண்ணீங்களா? வேற அவர்கிட்ட நான் முதலே சொல்லிடுறேன், சொல்லாமல் இப்போ சொன்ன தப்பாக இல்லை அதுன்னு சொல்கிறாங்க. ரெடி பண்ண தூண் முதல் தூணே அவங்க கொஞ்சம் ஹார்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. அது எனக்கு தெரியாது. 2 மாதம்லாம் அடிக்கல, நாங்கள் ரெடி பண்ணோன்னா அடிச்சப்போ சொல்கிறேன், அது கொஞ்சம் டைட்டாக தானே இருக்கேன், நாங்களே அடிக்க மாட்டோம், ஏன்னா 3 நாள் முன்னாடி ரெடி பண்ணுறேன் சொன்னேன், நீங்கள் பயந்துருங்க தான் சொல்லன்னா. டங்கு இப்போ இப்படி ஒரு அனுபவம் அடிச்சு ரத்தம் எல்லாம் வந்துட்டேன். ரைட் இது அடிக்கணும். வாழை சக்கிட்ட எதுவும் பேச முடியாது, ஏன்னா அவர் வந்து ஓகேவா ஓகே போகலாமா போகலாம் சார், நீங்கள் இது வந்து தயவு செஞ்சு சொல்லிவிடுங்க, ஏன்னா நீங்கள் இது பண்ணும்போது அச்சனை வம்பாயிடும். டேக் சொன்னால் மட்டும் அடிக்கிறேன். இந்த பக்கத்தில் கை எடுத்துட்டு போங்க, இந்த ஃபோர்ஸ் தான் வரணும், நீங்கள் கை பேக்கில் எடுத்துன்னு போயிட்டு அடிக்கும் போது இந்த ஃபோர்ஸ் இருக்கணும், கத்தணும். சேம் டைம் இது வந்து உடஞ்சி வரும்போது கேமரா வரும் கரெக்ட் டைமு. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கேமரா அந்த பக்கம் போயிடும். நீங்கள் டிலே ஆனாலும் தப்பு பார்த்துங்க. நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் தான் எல்லாம் மைண்டில் ஒன்றுக்கு வெறும் அடிக்கிறதுனா கூப்பிட்டாங்க, அடிக்கலாம் கூப்பிட்டுருக்காங்க. நமக்கு ஒரு மாதிரி. ரெண்டாவது போட்டு ஃபோர்ஸ் ஆச்சோன்னு சூப்பர் நல்லா வந்துட்டேன்னொன்னே அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகுது. அவங்க வந்து கையை வாலண்டியாக வாங்கி ஒன்றும் இல்லை சார் பக்கா அந்த கையை திருப்பி அப்படியே காமிச்சு எல்லாம் இப்படி காமிச்சு ஒன்றும் இல்லை ஓகே தானே ஓகே மாஸ்டர் கேட்டார் எல்லாம் ஓகே கரண்ட் போயிட்டுட்டாங்க. அப்புறம் போயிட்டேன். அப்புறம் திருப்பி அன்றைக்கி சீன் திருப்பி கூப்பிட்டாங்க, இன்னொரு தூண் ஓடிக்கணும். ஏய் என்ன சொல்றீங்க, இது முதலே ஒத்துக்காம அது அது ஒரே சீன் தான், வேற 3 தூண் வேற 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 சீன். 3ஆவது தூணுக்கு எப்படின்னா, இதாவது ஸ்ட்ரெயிட்டாக தூணு, இது தூணை நான் இப்படி அடிக்கிறாம இருந்தது. இது என்னன்னா கொஞ்சம் டவுனில் அடிப்பேன், கொஞ்சம் எக்கி அடிக்கணும், கை லெவலுக்கு இல்லை, கொஞ்சம் கீழே. ஆஹா
பெரிய தப்பு. சினிமாக்காரங்கன்னா தெளிவாக சார் இது இப்படி தான் சொல்லுவார். நம்ம ஆர்வக்கோளாறுல கம்முந்து தப்பாக போச்சாடா. 3வது தூணும் அடித்தான், உடைஞ்சிது. 3வது தூணும் உடஞ்சது. இல்லை சூப்பர் அப்படின்னு கை குத்தாரு, எல்லாம் பண்ணார். எதனா ஆச்சான்னு அப்பவும் கேட்குறாரு. அந்த கேர் பண்ணுறதுல ஆர்ஜே பாலாஜி சார் வந்து என்ன ஆச்சு என்ன எதுன்றாரு. ஆச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம தான் கௌரவமாக நத்திங் உதறது உள்ள உள்ளே கேட்குறது நமக்கு தான் தெரியும். அப்புறம் எல்லாம் மேக்கப் போட்டுக்கிட்டு விட்டு அந்த இதெல்லாம் போட்டு பண்ணாங்க. போயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அங்கே சீன் இல்லை. அதுக்கப்புறம் ஃபயர் சீன் இருந்தது ஒன்று. ஃபயர்னு ஓடணும் அதெல்லாம். அதுக்கு அடுத்த நாள் தான் எடுத்தாங்க. அந்த இடத்துல அவரை மாதிரி ஒரு மனுஷனை கேர் பண்ணிக்கிறது 1000 பேர்லேயும் ஒவ்வொருத்தரையும் கேர் பண்ணி ஒவ்வொருத்தர் மேலேயும் அவர் கோவப்பட்டாருன்னு அது ஜாலியான கோவமா, அதாவது திட்டமாட்டாரான்னு எதிர்பார்ப்போம். ஓகே ஓகே, திட்டுறதே சமாளிக்கிற மாதிரி ஒன்று பண்ண. அதாவது திட்டுறதையே நம்மள யாருன்னா அவர் திட்டினா நல்லா இருக்குமே, பாவம் திட்டினா நம்ம நினைவோம் டாக்டர் கோவம் தான் என்ன ஆகுமோ, ஐயோ திட்டுவார் யாருன்னா பயந்து தானே இருப்போம். அவர்ல இவர் திட்டினா சோகா இருக்குமே, யாருன்னா திட்டுவாரா. அதோட வெள்ளைச்சட்டை உன்னை இந்த ரவுசோடது மேலே போவாதே டேக்கலான்ட்டு வாடா டே நீ வாடா. என்னன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டை மட்டும் இல்லை, எல்லாருமே கோ டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் கூட திட்டுவாங்களே. சில பேர் உங்களை திட்டத்துக்கு பதிலாக அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட திட்டுவாங்களே, அது கூட திட்ட மாட்டார். அதையே ஜாலியாக தான் சொல்லுவார். இப்போ நம்ம கேரக்டர் ஏதோ ஒன்று லுங்கி கட்டின்னு வந்துட்டுன்னு வச்சுங்க, கோ ஆர்டிஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன சொல்லுவாங்க, சார் நான் வந்து இளநீ கடைக்காரனா பண்ணிடுறாங்க சார், ஒரு லுங்கி கட்டிங்க, கட்டம் போட்ட லுங்கி அவங்களே கொடுத்தாங்க, கோடு போட்ட சட்டை கொடுத்துட்டாங்க, ஒரு டவலை கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் அவர்கிட்ட காமிக்கல. சரி, நாங்கள் முன்னாடி பார்த்து பேசுவோம். ஓகே சீனி முள்ள என்ன கூட்டா பண்ணாரு, கூப்பிட்டு வந்து நான் இந்த மாதிரி வந்து நிற்கிறேன் கோர்ட்டில். அவர் பார்க்குறாரு, என்னண்ணே அப்படின்னாரு. என்ன சார் நம்ம பசங்களா, சரிங்க வாடா. ஏண்டா இளநீ கடைக்காரன்னா அந்த கட்டம் போட்ட லுங்கி கோடு போட்ட சட்டத்தை வேற எதுவும் இளநீ கடைக்காரன் வேற எதுவும் போட மாட்டானா அவரு? எவ்வளோ அதையும் கூலக்கார திட்டுவார்ல இவர், ஏன்டா இது மாதிரி தவற போட மாட்டான். அவன் இளநீ கடைக்காரன்னா ஒரு அவர் பக்கத்து ஊர். இப்போ கோர்ட்டுக்கு வந்திருக்காரு, லுங்கியோடு தான் வருவார், பேண்ட் சட்டே போட மாட்டான் அவன். அண்ணே இவனுங்க இப்படி தானே ஏதாவது ஒன்று சொல்லுவானுங்க, அண்ணே டைம் இருக்குண்ணே ஒரு 5 நிமிஷம் நீங்கள் போய் பேண்ட் ஷர்ட்டை போட்டோங்க பாருங்க. இது இவரையும் திட்டலை, இவங்க இந்த என்ன. ஆமா, அதாவது உங்க மேல கடுப்பு அங்கேயும் காட்டு. ஆமா, என் மேல கடுப்பு இருக்க போறதில்ல. ஆனா இவன் சொன்னது இவன் ஒண்ணு நம்மளால கேட்டுருந்தா கூட இருக்கலாம் மேபி. ஆனா நீங்களா சொல்ல மாட்டலாம் கூட கேட்டுரும். ஆனா எதையுமே சொல்ல, நம்மளையும் சொல்ல அவனையும் சொல்ல, போய் பார்த்துருவாங்க. மாத்தினதுக்கு அப்புறம் தான் இந்த சினிமாக்காரங்களாம் இப்போ அள்ளி கடைக்காரனா இதான் சைக்கிள் வண்டி வச்சுக்கிறான்னா ஒரு ட்ரௌசர் ப்ளூ கலர் ட்ரௌசர் வெளியே தெரியணும். இப்படியே ஃபார்முலா கொண்டு வந்துட்டாங்கண்ணே. நம்ம நீங்கள் வாங்கினா நீங்கள் ஊர்லேருந்து வரும்போது இப்படியே வருவீங்க. அவர் கேட்ட லாஜிக் இருக்குல்ல, அவர் ஒவ்வொரு ரீசனும் சொல்ல கேரக்டர் லாஜிக் பல வச்சுன்னு இருப்பாருங்க சார். அது ஏன் சொன்னன்றது ரீசன் வச்சு எவனுமே எதிர்த்து பேச முடியாது. அது பெரிய பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தால் கூட ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா, ஒருவேளை பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு இந்த விஷயத்தை நான் வெளியே சொல்ல, ஆனால் நடக்குது வச்சுங்களேன். ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு இவருக்கும் ஒரு இது வேணான்றாரு, இல்லை அவர் இதனால ஒன்றுமே தப்பு கிடையாது. இப்போ நீங்கள் இப்போ கையை இப்படி வச்சுக்கிறீங்க, இப்போ நான் வேணான்னு சொன்னேன், என்ன இப்போ இதனால வச்சா உங்களுக்கு என்ன, இல்லை வேணாம் வச்சா என்ன இப்படி தானே வரும். அந்த இது அதுக்கு ஒரு ரீசன் சொன்னார் பாருங்க, கையெடுத்துட்டாரு. ஓகே, அப்போ அவர் சொன்னார்னா அவ்வளோ நுணுக்கமாக சொல்கிறாரு, சண்டை போட மாட்டாரு. இந்த இடத்துல வேற யாராக இருந்தால் கூட சண்டை வந்துடும், ஆனால் சண்டை வராமல் கூலாக பண்ணக்கூடிய ஆள் சொன்னார்ல, அது உண்மை. இவ்வளோ பெரிய படம், பெரிய படம் தான். அதில் என்னன்னா இவர் சொல்கிற மாதிரி நான் வந்து நிறைய டைரக்ட் பண்ணியிருக்கேன், ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரி விஷயம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். டைரக்டராகவே இல்லை, ஒரு சராசரி மனுஷன் கூட அவர் கூட டைரக்ஷன் கற்றுக்கலாம். இப்போ சொன்னார்ல, லாஜிக்காக யோசிச்சேன்னா ஒருத்தன் லுங்கி கட்டின்னு ஊருக்கு வர மாட்டான். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு கோர்ட்டுக்கு போகிறவன் அப்போவே கூட்டின்னு போனால் கூட நான் என்ன கோலத்தில் இருக்கணும், போலீஸ் ஸ்டேஷனாக இருந்தால் இருக்கிற ட்ரெஸ்ஸோடு கூட்டின்னு போவான். கோர்ட்டுக்கு வரவன் ஏதோ ஒரு ட்ரெஸ் மாத்திர வேஸ்ட்டியோ பேண்ட் வச்சோ அந்த இது. அப்போது அசிஸ்டன்ட் டைரக்டராக கற்றுக்கிறவங்களும் சரி, கேமராமேன் சரி, அங்கே இருக்கிற மொத்த பேருமே இது லாஜிக்கில் இப்படி பண்ணலாம், இனிமேல் தேங்காய் கடைக்காரன் இப்படி இருக்கணும் அவசியம் இல்லைல்ல. மொத்த பேரும் அங்கே லேர்ன் பண்ண முடியாது. அது அவர்கிட்ட பெரிய ப்ளஸ். அதாவது அவர் படத்தில் நடித்தா நம்ம பல விஷயங்கள் நடிச்சுட்டு மட்டும் வரல, பல விஷயம் கற்றுக்கிட்டு வரும். அந்த மாதிரி விஷயங்கள் அவர்கிட்ட பார்த்தேன். ஸோ அந்த படத்தில் என்ன ஒன்றுன்னா எங்களுக்கு ஒரே ஒரு பயம் இருக்கும், எந்த படம் நடிச்சு வந்தால் வெளியே சொல்ல மாட்டேன். இப்போ நான் சொல்ல தயங்கினது அதுதான், எடிட்டிங்கில் போயிடும். இப்போ இவ்வளோ பெரிய பேட்டிட்டு எல்லாம் பார்த்துட்டு நமக்கு ஆவாதவங்களாம் பிடிச்சவங்க கூட வருத்தமாக கேட்பான். நமக்கு ஆவாதவங்களாம் என்ன தெரியுமா கேட்பான், வரேன்னு சொன்ன ரெட் நூலில் பார்த்தா ஒன்றுத்துல கூட காண சீனில் நீ அவன் விசாரிப்பான். அது நம்ம கையில் இல்லை, அதுதான் விசாரிப்பான். ரெட் நூலில் 1.5 மணி நேரம் அதை பற்றி பேசுகிறேன், வந்துருந்தா கூட 3 மணி நேரம் ஃபோன் பண்ணி பேசுவான், வரலன்னா 4 மணி நேரம் போச்சுவான். அதுதான் 40 பேர் பேசுவான். இது 2 பேர் நல்லா நடிச்சிருக்கு அவ்வளோதான் முடிஞ்சிடும். வரலன்னு தான் நீ சொன்னியா வரும், நான் ஸ்டார்டர் நமக்காகவே போய் பார்த்தா மாதிரி பேசுவான். அதனால எங்கே இந்த படம்னு சொல்ல பயம். நான் அப்படி பார்க்க போனால் இரும்பு திரையில் நிறைய சீன் நானே ஒன்று பண்ணோம், நிறைய சீன் டெலீட் ஆகிடுச்சு. சரவணன் இருக்க பயமே இல்லை, நிறைய சீன் டெலீட் ஆகிடுச்சு. அப்போ எங்களுக்கு இப்போல்லாம் வெளியே சொல்கிறதுக்கு பயம். இப்போ ரிலீஸ் வந்து
வெகு விரைவில் இருக்குன்னு தைரியமாக சொல்லிட்டேன். மே 14 அடுத்த மே எஸ், அதனால நேற்று ஆடியோ லான்ச்சு. எனக்கு அதனால நான் உங்களுக்கு சொல்லிட்டேனே தவிர, இல்லைன்னா இந்த படத்தை பற்றிலாம் அவ்வளோ சீக்கிரமா நாங்கள் நடித்த படத்தை பற்றி பெருசாக பேசவே இல்லை. ஏன்னா அந்த பயம் இருக்குது, அந்த தயக்கம் இருக்குது. அப்போ என்னென்னா, ஒரு ஷோ போட்டாங்கன்னா போய் பார்ப்போம், நம்ம கேரக்டர் எனக்கு படம் எப்படி இருக்குன்னு. அப்போ வந்து நான் தைரியமாக வந்து படம் பார்க்கலாம். ஏன்னா நான் வந்து போய் பேசிட்டேன்னா லூஸு இது சொல்லிச்சுன்னு படத்துக்கு போனோம், நல்லா இல்லைன்னு கழுவி ஊற்றுவாங்க. பார்த்துட்டு வந்து நமக்கு இல்லைங்க போகலாங்க, ஒருத்துங்க காசுங்க, காசு கொடுத்து நாங்கள் கொடுத்துருக்க கேரக்டர் எனக்கு நல்லா கொடுத்துருக்காங்க, நானும் ஏதோ மக்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணேன், அப்படி தெளிவாக தைரியமாக பேச முடியும். ஸோ அதனால் எந்த படத்தை பேசணுன்னாலும் நாங்கள் நடித்தாலும் அது வந்தப்புறம் அது வரைக்கும் கொஞ்சம் உதறலோடு தான் பேசணும். ஆனால் அவருடைய அனுபவம் அவரோட அதை நான் கேட்டது அது வருவீங்களா வருங்க ஆர்ஜே பாலாஜி அவர் கூட அதை சொல்ல அவரும் கூட இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செம்ம. அதே மாதிரி ஃபஸ்ட்டு அவர் வந்து இவ்வளோ இருக்கட்டும் அப்படின்னாருன்னா அங்கே போனோன்னா இவ்வளோ டைலாக் தேவையில்லையே, இது தானே கன்வே பண்ணுறான், இதுன்னு சொல்ல வரான், அப்போ இது போதுமே. அப்போ நமக்கு நம்மளே கூட ஒரு கிரியேட் பண்ணுறோம், இதெல்லாம் சொன்னால் தான் கன்வே ஆகணும்னு வச்சுருப்போம். அங்கே இல்லையா, இது எந்த ஆஃபீஸு, ஃபைல் இருக்குது, கோர்ட்டு நல்லா தெரியுமே, அவன் ஏன் கோர்ட்டுன்னு சொல்லணும், கோர்ட் சொல்ல வேண்டியது இல்லையா, இது கேஸு அதுவும் சொல்ல கட்டுதானே கையில் கேஸ் கட்டி வச்சுருக்கான் இது. அப்போ அவர் என்னெல்லாம் அங்கே டிசைட் பண்ணப்பா, அப்போ அவ்வளோ டைலாக் தேவையில்லை. ஆனால் அவரே தான் முதல்ல டைலாக்லாம் பண்ணியிருப்பாரு, வேணாம் இது என்ன கன்வே ஆகிடும் போடா போ ஸ்பாட்ல. அது மாதிரி ஒரு திறமையான மனுஷன் அவர், பயங்கர டேலண்டான மனுஷன். ஆனால் உங்கள் பாயிண்ட் அவ்வளோதானா? இல்லை சொல்ல வந்து ஆர்ஜே பாலாஜி சார் பற்றி சொல்லணும்னா இவ்வளோதான். இது உண்மையான ஒரு விஷயம் தான், அழுத்தமாக நிறைய இருக்கு. ஆமாம், அது இன்னொரு விஷயம் என்னென்னா பர்சனலாக வேற ஒன்றும் எங்கிட்டையும் பேசலை. ஆனால் இவருக்கும் அவருக்குள்ள ஒரு ரிலேஷமே கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஒர்க் பண்ணியிருக்காப்புல. நான் 4 நாள் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதுக்கு முன் படத்தில் ஒரு 2 நாள் தான் ஒர்க் பண்ணேன். ஸோ 6 நாள் தான். ஆனாலும் அந்த சந்திப்பிலே சொன்ன ஒரு வார்த்தை, ஏன்னா முள்ளன நீங்கள் வந்து நடிக்கும்போது நடிக்கிறதாவே தெரியல, ஒரு அப்படியே நேச்சுரலாக சத்யராஜ் சார் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டு, அவர் முன்னாடி ஃபஸ்ட்டு ஷாட்டு நாங்கள் 2 பேர் தான்றாங்க, சத்யராஜ் சார் அது வரைக்கும் வரல, நீங்கள் உங்கள் ஒய்ஃபு கன்சீவ் ஆகிடுச்சுன்னு லட்டை கொடுக்க போகிறீங்க, இதான் அன்றைக்கி ஃபஸ்ட்டு எடுத்த ஷாட்டு. ஆனால் சத்யராஜ் சார் சத்யராஜ் சாரை பார்த்ததும் நீங்கள் வந்து ஒரு பதட்டம் இல்லாமல் கை கொடுத்தீங்க, பேசுனீங்க, 2 பேரும் பேசுனீங்க. அதனால அந்த பதட்டத்தை காமிக்காமல் நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அவர் பாராட்டினேன். இது அப்போ தான் இவர் போகாத அந்த கேரக்டர் தான் இவன் பண்ணணும், அவன் பண்ண முடியாமல் டேட்டெல்லாம் போய் தான் அப்புறம் என்ன மாற்றி கூப்பிட்டாங்க. ஸோ அந்த விஷயத்தில் பாராட்டிட்டு அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ஒரு ரிலேஷன் வச்சுருக்காரு. நம்ம அடுத்த படத்தில் தொடர்ந்து பண்ணுவோனாரு. இடையில 2 படத்தில் நான் தான் அவரை போய் பார்க்காம விட்டு அடுத்த படத்தில் அவராக கூப்பிட்டு இது பண்ணதான். இப்போ எங்கள் 2 பேரும் இந்த படத்தில் தேங்க்ஸ் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன்னு காரணமே தான். ஏன்னா ஃபஸ்ட்டு படத்தில் மிஸ்ஸிங்கு பல தடவை டேட் கேட்டு இல்லை, அது எனக்கு தெரியும். ஏன்னா நான் அப்ராட் ஷோ அது இதுன்னு போயிட்டேன், அப்போ கூட படத்துக்கு இம்பார்ட்டன்ட்லாம் எனக்கு தெரில. ஆனால் இவனை ஏப்பா கட்டால இல்லைன்றான், இவன் என்ன பெரிய இதுவான்னு நினச்சிக்காம இவனுக்கு ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காரு போல இருக்கு. கூப்பிடுது அவருக்கு எவ்வளோ நன்றி சொன்னார், பர்சனலாகவே சொன்னார். சூப்பர் ஓகேண்ணே, நிகழ்ச்சி நிறைய வந்துட்டோம். நன்றி, வணக்கம். பாடல் இல்லை இதுக்கு அண்ணன் பாடுறது வெரி சாரி அபவுட் தட் சார். நேயர்களே, நீங்கள் ரெட் நேயர்கள் அனைவரும் ரொம்ப ஆவலாக பார்த்துருப்பீங்க இந்த உள்ள என்ன பாடுவான்ட்டு. இது வந்து இவங்க பாடாப்படுத்தி பாட்டை பாடாமல் விட்டாங்க. பாடுங்க தம்பி, யார் பாடுங்க தம்பி, சும்மா பாடுங்கன்னு எடிட்டிங்கில் போடாமல் விட்டுறாங்களா. நீங்கள் எங்கே வேணாலும் ரெட் நூலில் இதில் பாட்டு வரலன்னா நம்ம வந்து கேட்க போகிறோம். ஒரு நாட்டுப்புற பாட்டாக பாடிடலாம். நிறைய சினிமா பாடலாம் பாடுவோம், இது வந்து நாட்டுப்புற பாட்டாக பாடிடலாம். ஒரு சும்மா 4 லைன் மட்டும் பாடுறேன். தண்ணீரை சேமிச்சு வைக்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடலாம். இல்லை நீங்கள் கூட சேர்ந்து கோரஸ் பாடுற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பாட்டை கற்றுக் கொடுப்பேன், அது வேணாம். தன்னானே தன்னானே தானானே தானனே தானானே நானனே தன்னானே தானானே தனனானே நானனே. தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்னாத்தான் இருந்துச்சு, விலையில்லாம கிடந்துச்சு. ஆனா இப்போ எல்லாமே தலைகீழா மாறிச்சு, தடமாறி போயிடுச்சு. நிலாவில் தண்ணீர் இருக்கான்னு பார்க்குறோம், ராக்கெட்டை ஏவுறோம், குடிநீரை பூமியில் வியாபாரம் பண்ணுறோம். இப்படி
இப்படி விட்டு இன்னும் போகும். இது எதுனா தண்ணீரை சேமிங்க, அப்போ தான் வந்து நம்ம வருங்காலம் வந்து நல்லா இருக்கும்ன்றதுக்காக இது ஒரு பாட்டு ஃபுல்லாக பாடுவோம். இருந்தாலும் பாடணுன்றதுனால ஒரு லைன் பாடிட்டேன். ரொம்ப சந்தோஷம். ஐயா ஒரே ஒரு தகவல் இதில் சொல்லிக்கலாம். பாராட்டுறாங்க இல்லை பாடணும்னு கேட்டு வாயை திறக்க மாட்டேன். ஓகே ஓகே இல்ல உண்மையா ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப அருமையா இருந்துச்சு. நான் கேட்டிருக்கேன், நல்லா கேட்டிருக்கேன். அந்த ரசிகர் மரபான்மை தான் நான் கேட்டது. உங்களுக்கு தற்பெருமை பிடிக்காது, பாராட்டாம விட்டது. தற்பெருமை தான் பிடிக்காது, அடுத்தவங்க தான் பிடிக்குங்க. ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எனக்கு ஒரு சில கேள்வியாக இருந்துச்சு. நான் ரசித்த ஒரு ஒரு சகாப்தங்கள் நான் பார்த்து இன்டர்வியூ பண்ணி அந்த நாஸ்டாலஜி மெமரியை கொண்டு போனதுக்கு 2 பேருக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ. ரெண்டு நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. DIARC ranked number 17 in India by IIRF. Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.